இன்று உரிமை முழக்கம், நாளை வெற்றி முழக்கம் என்ற தேர்தல் வாசகத்தோடு கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய ஆட்சியாளர்கள் ஜனநாயகத்தின் வேர்களில் வெந்நீர் ஊற்றி சிதைத்திருக்கின்றனர் என்பன உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விரிவாக சொல்லுங்க. வணக்கம். இன்று உரிமை முழக்கம், நாளை வெற்றி முழக்கம் என்ற தலைப்பில்
திமுக தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் நாடாளுமன்ற தேர்தல், டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அதுல விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக என்பது ஒரு மாநில கட்சிதானே என்று எள்ளி நகையாட நினைத்தவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் செல்லும் போதும் திமுகவை விமர்சித்து பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுகவின் கொள்கை பலமும் உடன்பிறப்புகளாம் உங்களுடைய உள்ளத்தின் வலிவும் பாசிச சக்திகளை அச்சப்பட வைத்திருக்கிறது என்று முதலமைச்சர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல மதவெறி அரசியல் நடத்தும் பாஜகவை கருத்தியல் ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையான ஒரு மாநில கட்சியாக திமுக இருக்கிறது என்றும் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாகவும் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தின் பெயரில் ஸ்டாலின் என்று இருந்தாலும் அது தொண்டர்களுடைய குரலாகத்தான் இருக்கும் என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தக்கூடிய நிலையில் அந்த போராட்டம் குறித்தும் சில விஷயங்களை முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக தலைநகர் டெல்லியில் ஏன் போர் சூழல் போன்ற பதற்றம் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மத்திய பாஜக அரசு தன் சொந்த நாட்டில் வாழும் உழவர்களின் வாழ்வுரிமை போராட்டத்தை ஒடுக்க போர்க்களத்தை விட கொடுமையான சூழலை உருவாக்கி இருக்கிறது என்றும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 2022ஆம் ஆண்டு விருதுநகரில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் 40 நமதே நாடும் நமதே என்ற முழக்கத்தை முன்வைத்தேன். அது தமிழ்நாட்டில் மட்டுமின்றி 2023 இந்தியா முழுவதுக்கும் பரவி இந்தியா கூட்டணிக்கு வழிவகுத்துள்ளது என்றும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நாடாளுமன்ற தேர்தல் தேதியானது நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரசியல் களமும் அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கட்சி தொண்டர்களுக்கு இது தொடர்பான ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். பல்வேறு விமர்சனங்களையும் அதில் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.